இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு டாய்லெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரா. அப்போ பார்த்தா இவங்க கம்பார்ட்மெண்ட்டோட சேர்ந்து பின்னாடி இருந்த 5th கம்பார்ட்மெண்ட்டே காணும். அதை பார்த்த இந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்க வேலை செய்யற ஒரு வெயிட்டர்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றா. இவரை என்னடான்னு வந்து பாக்குறாரு. பார்த்தா பின்னாடி இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டே காணும். அதனால இவரை பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்போ கூட இவர் பேசஞ்சர்ஸ் எல்லாம் பயப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி அதை வெளியில காட்டிக்காம இந்த ட்ரெயினுக்கு 5th கம்பார்ட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. அதே நேரத்துல அங்க இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் எங்களுக்கு டாய்லெட் போனோம் அப்படின்னு கேக்குறாங்க. இவருக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்போ திடீர்னு ஒரு பேசஞ்சர் இவர்கிட்ட வந்து என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த 5th கம்பார்ட்மெண்ட்ல தான் இருந்தாங்க. இப்போ அந்த 5th கம்பார்ட்மெண்ட்டே காணல. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க போய் தேடுவேன் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வெயிட்ரஸ் தான் உண்மையை மறைச்சா வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்றாரு. அது என்னன்னா நம்ம கடைசியாக வந்த டனலுக்குள்ள அந்த 5th கம்பார்ட்மெண்ட் தொலைஞ்சு போயிருச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ரெஸ்கியூ டீமும் ஆன் த வேல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இவர் அந்த ட்ரெயின்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் போர்டை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அதுல ஏதோ ஜெல் மாதிரி ஊத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த எலக்ட்ரிக்கல் போர்டும் பல வருஷம் பாலடைஞ்ச எலக்ட்ரிக்கல் போர்டு மாதிரி இருக்கு. இவர் அதை பார்த்துட்டு எதர்ச்சியா திரும்புறாரு. பார்த்தா 5th கம்பார்ட்மெண்ட்ல இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஒரு கண்ணாடியில தெரியுறாங்க. அவங்கள சாதாரண மனுஷங்க மாதிரி இல்லாம பேய் மாதிரி இருக்காங்க. அதை பார்த்த இவர் ரொம்ப பயந்துகிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் கிட்ட இது சொல்றாரு. இதை கேட்ட அவர் அதிர்ச்சியில பின்னாடி இருக்கிற பெட்டியை கலட்டி விடணும், என்ன ப்ராப்பரான செக்யூரிட்டி கோட் போட்டு மேன் பவரோட உதவியினால தான் கலட்டி விட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த ஆபீசரை அவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் அந்த 5ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்டோட சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கே தெரியுது அது என்னன்னா இந்த ட்ரெயின் கடைசியா ஒரு டனலுக்குள்ள போயிருக்கு. அந்த டனலுக்குள்ள தான் அந்த 5ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு ஏதோ பயங்கரமா நடந்திருக்கும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு அந்த 2 பேருமே பயந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆபீசர் பேசஞ்சர்ஸ் கிட்ட சொல்லாம அதை மறைச்சிடுறாரு. இப்படி இருக்க அந்த ட்ரெயின் மறுபடியும் ஒரு டனலுக்குள்ள போகுது. அப்பதான் நமக்கே தெரியுது அந்த 5ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. அது என்னன்னா ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் வந்து 4ஆம் நம்பர் பெட்டியில இருக்கிற எல்லாரோட கழுத்தையும் நெரிக்க ஆரம்பிக்குது. இப்படியே எல்லா பேசஞ்சர்ஸோட கழுத்தையும் நெருக்கி எல்லா பேசஞ்சர்ஸும் இறந்து போயிடுறாங்க.